ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணும்னு நினைக்கிறீங்களா? தாழ்மைப்படுங்கள். தாழ்மை இருக்கு அப்படின்றதுக்கு முதல் அடையாளம் என்னன்னா, தேவனை மனதில் கொள்வது. தேவனை நினைவு கூறு. எப்ப நினைவு கூறணும் பாருங்க, நீங்க நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம், தெரிஞ்ச வசனம் தான், எப்பவும் நான் கோட் பண்ற வசனம். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாக இருந்து உன் வழிகளில் எல்லாம், அடுத்த வசனம், உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். சொல்லுங்க, உன் வழிகளில், வழிகளில் கொஞ்சமா கிட்டத்தட்ட இல்லாமா என்ன போட்டிருக்கு? வழிகளில் எல்லாம். அப்படியே கையை ரெண்டையும் உயர்த்தி சொல்லுங்க, இயேசுவே என் எல்லா வழிகள்லையும் உம்மை நினைக்க கிருபை தாங்க. கொஞ்ச நேரம் அப்படியே கையை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, பொல்லாத நினைவுகள், வீணான நினைவுகள், ஆண்டவரே நிறைய வெள்ள, லார்ட் I'm just totally enveloped with thoughts that don't matter. It's all vain thoughts. எத்தனையோ எண்ணங்களை உட்கார்ந்து ஆராய்ச்சி பண்ணி ஒரு பிரயோஜனம் எல்லாம் நாம் போயிடக்கூடாது. ஆண்டவரே, உம்மை நினைக்கணும்பா. என் நினைவுகள் எல்லாம் நீங்க மாறணும் ஆண்டவரே. அப்படியே கையை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. வாலிப பிள்ளைங்க ஜெபம் பண்ணுங்க. Lord, help me to fill my mind with your thoughts. Hallelujah, 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 hallelujah. ஆண்டவரே, நினைவெல்லாம் உமதாக மாறணும். என் பேச்செல்லாம் உமதாக மாறணும். பண்படுத்துங்க, பயன்படுத்துங்க, உம் விருப்பம் நிறைவேற்றுங்க ஆண்டவரே. ஹalleluya. நினைவெல்லாம் உமதாகணும், என் பேச்செல்லாம் உமதாகணும். நினைவெல்லாம் உமதாகணும், என் பேச்செல்லாம் உமதாகணும். நாள் முழுதும் வழி நடத்தும் என்னை, நாள் முழுதும் வழி நடத்தும். உம் விருப்பம் செயல்படுத்தும், உம் விருப்பம் செயல்படுத்தும். பாடுவோம், ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலி